உங்களை பற்றி நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. நீங்க எல்லாரையும் நம்பிதான் ஏமாந்திருப்பீங்க. ஆனா அந்த அளவுக்கு நீங்க யாரையும் நம்ப வச்சு ஏமாத்தியது இல்ல. அதுக்காக ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கடவுள் இருக்கார், நமக்கு துணையா இருப்பார். அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஏமாந்தவன் வாழ்க்கையில ஒருபோதும் தோற்க மாட்டான். ஆனா ஏமாத்தினவன் வாழ்க்கையில ஒருபோதும் ஜெயிக்க மாட்டான். நான் விழுந்த போது என்ன தூக்கி நிறுத்த வந்தவங்களை விட நான் எப்ப விழுவேன்னு காத்திருந்தவங்க தான் இங்க அதிகம். ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. நான் ஒவ்வொரு முறை விழும்போதும் செதறி போகவில்லை. அதுக்கு பதிலா இன்னும் கூர்மையான ஆயுதமா செதுக்கப்பட்டேன். யாரையும் ஏமாத்தி முன்னுக்கு வரணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா என் ரத்தத்துக்கு துரோகம் செய்ய தெரியாது. கஷ்டப்பட்டு உழைச்ச இந்த உடம்புக்கு வலி புதுசல்ல. ஆனா துரோகம் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆழமா குத்தும். எல்லா உறவுகளும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஒட்டாத உறவுகளின் மனதுல துன்பமா வாழ்றதுக்கு பதிலா ஒதுங்கி தனியா நின்று வாழ்றதுதான் நல்லது. புரிஞ்சுக்காத இடங்கள்ல அன்பு மட்டும் இல்ல, உண்மையும் கூட பேச முடியாம ஊமையாகிடும். அதனால யாரையும் குறை சொல்லாதீங்க. மாறணும் என்றால் நம்மையே மாற்றிக்கணும். அதுதான் வாழ்க்கை நிம்மதி. பிள்ளைகளா, பிடிவாதக்காரர்களிடம் வாதாடக்கூடாது, முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது, புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது. பாரமா இருப்பதை விட தூரமா இருப்பதே மேல் என்று புரிய வைத்து விடுகின்றன சில உறவுகள். இந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ அவமானப்படுத்தியதோ அந்த உறவு உன்னுடன் இருக்க தகுதி இல்லை என்பதை இறைவன் உனக்கு உணர்த்துக்கிறான். புரிந்து கொள். உலகமே உன்னை குறைச்சு சொன்னாலும், ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும், உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியம் இல்ல. முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கொள்ள. நீ எடுக்கும் சரியான முடிவுகள் தான் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உனக்கான வாய்ப்பை வெற்றியாக மாற்றி கொடுக்கும்.